இப்போ வந்துட்டு பொன்னியின் செல்வன் அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதில் 40% தான் ஸ்டோரி, 60% கற்பனை கதை. ஒரு வரலாற்றை இவ்வளோ மோசமாக கேவலமாக எழுதுனதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சோழர்கள் வரலாறுக்குன்னு பொன்னியின் செல்வன் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு கதை. அதில் கரிகால சோழன் வருவார், ராஜராஜ சோழன் வருவார், குந்தவை வருவாங்க. இதில் குந்தவை தான் மெயின். குந்தவை தான் முழு அதிகாரம், ஆட்சி அதிகாரம், யார் ஆட்சி அமைக்கணும், யார் அதிகாரத்துக்குள்ளே இருக்கணும், அப்போ யார் காட்டுக்கு போகணும், யார் தங்கியிருக்கணும், எப்போ பதுங்கியிருக்கணும், எப்போ வந்துட்டு பாண்டியர்களை எதிர்த்து போரிடணும், எப்போ ஆபத்து உதவிகள் நாடணும், எல்லா பிளான் ஸ்கெட்ச் எல்லாம் குந்தவை தான். மற்றபடி கரிகால சோழன் ஒன்றும் கிடையாது, பொன்னியின் செல்வனாக இருந்தவரும் ஒன்றுமே கிடையாது, ராஜராஜ சோழன் ஒன்றுமே கிடையாது. இங்கே குந்தவை தான் மெயின். அவங்க வந்து சோழர்கள் ஆட்சின்னாவே அங்கே பெண்கள் தான் அதிகாரம், ஆம்பளைங்க கிடையாது.